நாகையில் ஹோட்டலில் டிரைவர் சாப்பிட்டுவிட்டு வருவதற்குள் மினி வேனை மின்னல் வேகத்தில் திருடி சென்ற வாலிபர் 2 மணி நேரத்தில் போலீசாரால் சிக்கிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாகப்பட்டினம் அந்தன்பேட்டை பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் அருள் பிரகாஷ் தனது சொந்த மினி வேனில் சவாரி ஓட்டி பிழைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் நாகை ரயில் நிலையம் அருகே தனது மினி வேனை நிறுத்திவிட்டு காலை உணவு சாப்பிடுவதற்காக அருகிலுள்ள ஹோட்டலுக்கு சென்றார். பின்னர் சாப்பிட்டுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது வெளியில் நிறுத்தி வைத்திருந்த தனது மினி வேன் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சாப்பிட்டு வருவதற்குள் மர்ம நபர்கள் மினி வேனை திருடி சென்றதை அறிந்த அவர் உடனே அருகில் உள்ள நாகை நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளித்துள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த ஜோதிமணி என்ற காவலர் உடனடியாக மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் போலீசார் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட நாகை டிஎஸ்பி உத்தரவிட்டார். பின்னர் கீழமையூர் அருகே சிராவட்டம் என்ற பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த சிறப்பு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமாக வந்த மினி வேனை வழிமறித்து சோதனை செய்தனர். சோதனையில் அந்த மினி வேன் நாகையில் திருடப்பட்ட அருள் பிரகாஷுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. பின்னர் வேனை ஓட்டி வந்த வாலிபரும் அருகே பாங்கல் பகுதியை சேர்ந்த மணிவேல் என்றும் இவருக்கு வயது 28 என்பவரை பிடித்து போலீசார் அவரை நாகை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையும் நடத்தினர். விசாரணையில் மணிவேல் ஏற்கனவே மினி வேன் உட்பட மேலும் 2 மோட்டார் சைக்கிள்களை திருடியது தெரிய வந்துள்ளது. இது குறித்து அருள் பிரகாஷ் கொடுத்த புகாரின் பெயரில் நாகை நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிவேலை கைது செய்தனர். மேலும் மினி வேன் மற்றும் ஏற்கனவே திருடப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் பறிமுதலும் செய்யப்பட்டனர். திருடப்பட்டு 2 மணி நேரத்தில் மினி வேனை மீட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த நாகை போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளும் தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.